வணக்கம் மக்களே! வெல்கம் டூ எம்பிஎஸ் ஃபேமிலி. ஹேப்பி சண்டே அனைவருக்கும். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீ விக்கிற வேலை, காஃபி விக்கிற வேலை எதுவுமே இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு ஏன்னா நம்ம அண்ணன் வீட்ல இருக்கனால, அண்ணன் வந்து காலையில எந்திரிச்சு காஃபிலாம் வச்சு குடுத்துட்டாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் விளாக் தான் பார்க்க போறீங்க. மார்னிங் விளாக் தானப்பா? அன்னைக்கு மார்னிங் விளாக் பார்க்க சண்டே போறீங்க. சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறனால, பிரியாவுக்கு ஸ்பெஷல் இல்ல. மாமா வீட்டுக்கு வந்தாப்புலருந்து ஒரே ஸ்பெஷல் தான். என்ன ஸ்பெஷல்ன்னு பார்த்துடலாம். ஹேப்பி மார்னிங். மட்டன் மட்டன். ஓகே. நான் பேக் கேமரா போடுறேன். இல்ல வெங்காயம், விசில் போடுங்க. சின்ன வெங்காயம். வெங்காயம் உரிங்களா? வாங்க வெங்காயம் உரிக்கலாம். சின்ன வெங்காயம் உரிக்கிற. டீ வச்சு கொடுத்தாங்க. டீ விடுங்க விடுங்க. மட்டன் பார்த்தீங்கன்னா வேக போட்டு ஆல்ரெடி தூள் எல்லாம் போட்டாரு அண்ணா. மஞ்சத்தூள் மட்டும் ஓ, மஞ்சத்தூள் உப்பு போட்டு மட்டன் வந்து விசில் குக்கர்ல வச்சிருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்கிறத பார்க்கலாம். ஒரே சிக்கனு மட்டனு. மட்டன் சூப் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்கண்ணா எங்களுக்கு. எங்க பாப்பா ஃபேவரட். வராதா? வரும். ஏன் பிள்ளை பயன்படுத்துற? அவளே சாப்பிட்றது ஒண்ணுதான். அவ அக்கா வந்துட்டாங்க. ஹாப்பி மார்னிங். எப்ப வந்தீங்க? சொல்லவே இல்லை. நீங்க தூங்கி எந்திரிச்ச கேப்ல உள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டோம். வந்து அக்காட சொல்லாதே போன் பண்ணாதே வந்துருக்கீங்க. பாத்துருங்க. சொல்லிட்டு வந்தா நீங்க நிறைய செஞ்சு வச்சிருக்கீங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் கல்பதிகள் தொடர்பு கொள்ளும் பாடிருக்கியாரு. தொடர்பு அளிக்கு வெளியில இல்ல. நான் வந்து நான் குடிக்கிறேன். காபி குடிச்சா அது ஒரு மாதிரி இருக்கு. டீ குடிச்சா நல்லா சுறுப்பா இருக்கும். என்ன பிரியா சொன்ன? சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சின்ன சின்னதா இருக்கு. பெருசா இருந்தா உரிக்க கரெக்டா இருக்கு. பெரிய வெங்காயம் வாங்கிக்கலாம். மட்டன் விசில் வந்துருச்சு. அதுக்கு இன்கிரீடியன்ஸ், அது பேர் என்ன சொல்லுவாங்க? இன்கிரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அண்ணா வந்து என் பேச காமிச்சாருங்க அப்படிங்கிறாரு. வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தையா ஃபீல் பண்றாரு. அப்படி போட்டு சமைக்க கூடாது. இல்லைன்னா ப்ரெஷர் அடிச்சிடும் மேல. 2 விஷயம் பரவாயில்ல, கீழே பண்ணாலும் விட்டுருங்கன்னா ப்ரெஷர் அடிச்சிடும். இப்ப மல்லி வறுத்துருவீங்களா? பிரியா இங்க வா ஒரு நிமிஷம். பிரியா. மல்லியே வறுக்கணும். இது வரைக்கும் அவ மல்லி போடுவாளுங்க, வறுக்க மாட்டா. அப்படியே எடுத்து வச்சா மிக்சியில போட்டு அப்படியே நம்ம வணக்கும் போது வணக்கி அப்படியே போட்டுருவா, வறுக்காம. மல்லி சீரகம் ஏமா நீ எனக்கே மல்லிகை வறுத்து போட்டிருக்கியா? நான் பார்த்து நீ வறுத்ததே இல்ல. குருமிளகு சீரகம் மல்லி 3ஐயும் போட்டு வறுத்து அதை மிக்ஸ் பண்றாங்க. நீ வறுத்துருக்கியா? அப்படியே அள்ளிடுன்னு பொய் சொல்லக்கூடாது. என்ன, நான் கூடவே இருந்து பார்த்தவன். ஐயோ, என்னடா அடுப்புக்கு வந்து சோதனை இது. அடுப்பு மாத்திர வேண்டிய பேசாம 3 பர்னர் ஒன்று வாங்கி வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்புறம் நீங்க ஆஃப் பண்ணல, நான் பத்த வைக்கிறேன். என்னடா நடக்குதுங்க? பாத்து பொறுமையா பண்ணுங்க. 2 பேர் போன் ஒரு மிளகா மிஸ் ஆயிடுச்சு. டென்ஷன் பண்ணாதீங்க. அடுத்து தேவையான அளவு எண்ணெய்ங்களா?
ஊத்துங்க. பூண்டு 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 மாற்று சொன்னா கரெக்டா வேலை செய்யணும் நீங்க. மாசு எள்ளுங்கும் போதே எண்ணெயா நிக்கணும் நம்ம. ஆமா நல்லா அது ஆமா வெங்காயத்தை நல்லா வணக்க வேண்டியதான். 4 பல்லு வணக்கிறது மட்டும்தான் அக்கா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இஞ்சி 20 கிராம் இஞ்சி பாத்துங்க. மட்டன் எத்தனை கிலோ? 1 கிலோ மட்டனுக்கு இதெல்லாம் 300 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் கொஞ்சம் நல்லா வணக்கட்டும். அது வரைக்கும் 300 கிராம் சின்ன வெங்காயம், 20 கிராம் இஞ்சி, 20 கிராம் பூண்டு, 25 கிராம் வந்து வரமல்லி. வரமல்லி 25 கிராம். அதுல குருமிளகு சும்மா ஒரு 10 கிராம் வர மாதிரி குருமிளகு. அப்புறம் வரமிளகா ஒரு 7 மிளகா. கரெக்டா பாரு, எண்ணிதான் போட்டுருக்காரு 7 மிளகா. இப்ப பாத்தீங்கன்னா பட்டை ஒரு 2 பீஸ் இதுல போட்டோம். ஒரே ஒரு அன்னாச்சி பூன்னு 4 பீஸ் கிராம். இதெல்லாம் பிரியா போட்டதே இல்ல மட்டன் குழம்புக்கு. 10 கிராம் எல்லாம் நீ போடுவியா? இல்ல பிரியா, நீ ஏமாத்துற பிரியா. நான் பார்த்த வரைக்கும் நீ போட்டதே இல்லையே பிரியா. நீ 10 கிராம்ல பிரியாணியில சேர்த்து நான் பாத்துருக்கிறேன். எங்க நெத்திலையா? நீ பட்டை நாம எல்லாம் போடுவேன் எனக்கு நல்லா தெரியும். இல்ல ஆனா ஏமாத்தாத பிரியா. மொத்தமா என்னோட சமையலவே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்களே. அப்படி ஆஃப் பண்ணிடவா? தக்காளி 2 தக்காளி, 2 தக்காளி தான். மஞ்சத்தூள் ஒரு 1/4 கப்பு மஞ்சள். இப்ப வறுத்து வச்சது அப்படியே போட வேண்டியதான். போட்டு நல்லா ஒரு ஃப்ரை, நல்லா 2 கிண்டி கிண்டி அதை எடுத்து ஆற வச்சு. மாமா இது என்ன சொல்லுவீங்க? வதக்கிறது. வதக்கிறது. கிண்டுறதா? நாங்க கிண்டுறதுதான் நாங்க சொல்லுவோம். நாங்களுக்கு நாங்க கிண்டுறதுதான் சொல்லுவோம். உன்ன மாதிரி நாங்க தொலாவ மாட்டோம். அதுக்குள்ள போய் இவன் என்ன தொலாவிட்டு இருக்கிறேன்பா. அப்படித்தான் நீ சொல்லுவ. வணக்கறங்கிறது நான் சொல்லிதான் நீ சொன்ன. உடம்புல என்னத்த தொலாவுற? அந்த அரிசி கரெக்ட். எல்லாம் என்ன இருக்குங்க, அரிசி கழுவுகிற கழுவிட்டேன். அப்படி இருக்கணும். 10 கிராம் தண்ணி ஊத்திக்கிறேன். 9 என்னமா சொல்றீங்க? நேத்து கடைசியா சுண்ட சுண்ட செம்மையா இருந்துச்சு. ஆமா, நீங்க தனியா தான் சாப்பிடுங்க. நாங்க சுண்டிருச்சு, சூப்பரா இருந்துச்சு சாப்பிடுறது. அந்த பேன் கார்ல ஒரு நாள் ஆற விடலாம். வலி விடு. நமக்கு டைம் இல்ல பேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தக்காளி ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணா. அப்படி அரைச்சிருவீங்களா? லட்சுமிக்கா பண்ண மாதிரி இன்ஸ்டன்ட் ரசம். அக்கா எனக்கு ஒரு டைம் சொல்லிட்டு இருந்தாங்க, அடிக்கடி பண்ணுவேன். அந்த ரசம் வந்து 3 நாள் நல்லா கிடையாது. இது 3 நாளாலும் ரசம் கிடையாது. எத்தனை தக்காளி விடுறீங்க? 6 தக்காளி. 6 தக்காளி. புளி மாமா செய்யறதா சொன்னீங்க. என்ன நான் செய்யறது? அப்ப நாங்கெல்லாம் நம்மளாம் சமைக்கிறது சமையல் இல்லைங்க நீ சொல்ல வர்ற? இல்ல இப்ப எனக்கு இந்த 2 நாள்ல நேத்து நைட்டு அண்ணன் செய்யும் போது சரி, இப்ப பிரியா அண்ணன் செய்யும் சரி, பிரியாவும் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் ஏமாத்திட்டு இருக்கிற எத்தனை நாளாங்கிற நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வேணா உறுதி. அப்ப இந்த வீட்டுக்கு பொண்ணு அவ்வளவுதான் என்னை
எங்க அம்மா பக்கத்துல நான் சமைக்கணும் பார்த்தேன். நம்மளே சுத்திட்டு போங்க. எங்க வீட்டுல புளி கேட்டா இவ்வளவுதான் கொடுப்பாங்க ரசத்துக்கு. நம்ம நிறைய பேர் இருக்கோம்ல. தேவையா உனக்கு? ஐயோ இதுல இதை எதிர்பார்க்கிறேன். ஏன் தர மாட்டாரு? புளி ஊற வைங்க. புளி என்ன ரோட்ல மேய்ச்சிட்டாரு போய் புடிச்சிட்டு வர்றதுக்கு? எப்படி புளிய அதான் இப்ப அண்ணன் என்ன சொன்னாரு, ஆள் கூடத்துக்கு தகுந்த மாதிரி தான் செய்யணும்னு. இவ சட்டி நிறைய வச்சிடுறது, அதனால வச்சு 10 நாளைக்கு மோந்து பாத்துக்கிட்டு இருக்கிறதா? இங்க வேற ஓடி உப்பு போட்டு சாப்பிட்றேன் கேட்காங்க, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன்னு கேட்கறாங்க தெரியுங்களா? சோத்துல கொங்கு நாட்டுல வந்து போட்டு சாப்பிட மாட்டாங்க. நாங்க எங்க ஊர் சைடு மதுரை சைடுல சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறோம் நாங்கெல்லாம். சோத்துல நீ அதுக்கு தான் கேக்குற, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியா? சாப்பிட்டதா ஒரு ரோசம் இருக்கும். அதனால சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற பரம்பரையில பறந்து. ரசத்துக்கு பூண்டு வைப்பீங்களா? ரசத்துக்கு பூண்டு தக்காளி ஆமா போதுங்களா? இன்னும் 2 பங்கு அளவு அவருக்கு தெரியும். நீ என்ன தோராயமா செய்யற வேலையில செய்யக்கூடாது. மாங்கு இடிக்க வேண்டும். இது இன்ஸ்டன்ட் ரசம் நினைக்கிறேன், வித்தியாசமா ரசம் வைக்கிறாங்க. இந்த ரசம் ரெசிபி கண்டிப்பா பாத்துக்கங்க. இதுல வேற இப்பதான் ஒரு சிஸ்டர், எனக்கு பிரியா சிஸ்டர், நீங்க போடுங்க, நாங்க இப்பதான் நான் போட்டேன். என்ன சொல்லுவாங்க? இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ரசத்தை இங்க இருங்க, நான் ஒரு ஒவ்வொரு மாதிரி வந்து. ஆனா நீ பண்றது ஒரு மாதிரியாவே இருக்கு, அதான் நான் கேக்குறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க. ஆனா நான் ஏமாந்துட்டு இருந்தேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இத்தனை வருஷம் 8 வருஷம் வர மாதிரி இருந்தா அங்க பஸ் ஏறி இங்க நானே வந்து இறக்கி இது எங்க இல்ல பெரிய பெரிய வந்து மாட்டிட்டா இந்த மாதிரி நம்ம மிளகு தின்னாட்டமா இருக்கு. நம்ம மிளகு ரசத்துக்கு மிக்ஸிய வந்து மிக்ஸில தக்காளி அடிச்சது நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஏய் நீ நல்லா வேக வச்சு போட்டு கையில பிசைவ. மிக்ஸி வந்து பாத்தீங்கன்னா ரசத்துக்கு ரெடி பண்றாங்க. ரசத்துல வந்து முதல்ல தேவையான ஆயில், இடிச்சு வச்ச மிளகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா எடுத்திருக்காங்க. இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இடிச்ச வாசனையே வருது பாருங்க. அடிங்க அதெல்லாம் மிக்ஸி பாருங்க. ஒரு விஷயத்தை பாத்தியா பிரியா? கடுகு போட்டாச்சு. அடுத்து வெந்தயம். நம்ம வெந்தயம் சாப்பாடுக்கே வெந்தயம் போட மாட்டோம். என்னது பாத்து நீ பாக்குறத பார்த்தா ரசத்தை வச்சதே இல்லையாட்டு இருக்கு. இடிச்சு வச்சத வடக்குறது வருதா வாசனை? வைக்கிறதுக்கு முன்னாடி ரச வாசனை வரும். இப்ப மிக்சியில அடிச்ச அந்த தக்காளி வந்து ஊத்திட்டாங்க அண்ணா மனைக்கு. இப்ப ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். லைட்டா மஞ்சள் தூள், பெருங்காயம் சரிங்களா? கட்டி பாருங்க, ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம். எங்க மாமா வீட்டுல சோம்பு பாக்கெட் பெருசு வாங்கி வச்சிருக்காங்க. சோப்பு பாக்கெட் சோம்பு பாக்கெட் தேவையான உப்பிட்டு கொள்ள வேண்டும். என்னோட மல்லிகை ஜாமான் நீ வந்து என்ன மாதிரியே புரியுதா? நான் வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் சாம்பார் தூள் போடுவேன், ஃப்ளேவருக்காக, சும்மா ஃப்ளேவருக்காக. இல்ல நான் போடுப்பா, உடனே பாக்காத. நீ போட்டு நான் பார்த்தது இல்ல. ரசம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் லைட்டா அந்த ஃப்ளேவருக்காக. அந்த பருப்பு தண்ணியில சாம்பார் வச்சு அப்படி ரசம் வச்சு அந்த மாதிரி. இதுல வந்து சாம்பார் தூள் போட்டாங்க. இப்ப முதல்ல என்ன பண்ணாங்க? இல்ல அதெல்லாம் காமிச்சிட்டேன். அவ்வளவுதான, ரசம் கொதிச்சா ஓகேங்களா? அந்த புளி கரைசல் எவ்வளவு திக்கா இருக்கு அந்த புளி, எவ்வளவு கலரு. தண்ணி ஊத்துங்க. இன்னும் ஊத்தம் ஏன் நீ அவசரப்படுற? எக்ஸ்பிரஸ் வேர்ல போயிட்டு இருக்கேன். ரசத்தை போய் பார்த்து வாங்கிய. ஆமா அது அந்த புளி அவ்வளவுதானா? பார்த்து தேவையான ஊத்தி. புளிப்பு இருக்கலனா சும்மா கரைச்சு ஊத்திடக்கூடாது, கையில இருக்குது புளின்னு சொல்லி. எப்பவுமே மாமா வச்சா வேற எதுவுமே மிச்சம் இருக்காது. ரசம்
புளியை மட்டும் வச்சுக்கிறது புரியுதா தேவையான அளவு மட்டும் ஊத்துறாரு புளிப்புக்கு ஊறிமா. தகுந்த நம்மளாம் புளி அளவு ஊத்தி அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி புளி போடுவோம். ஓகேங்களா? ஏன் இப்ப ரசம் வந்து கொதிக்கட்டும் உப்பு போட்டாரு. உப்பு போட்டாச்சு. மல்லிகைத்தூள் மல்லி தழை இதுல காஞ்சி நிறைய இல்ல. ஆ. என்னது இது? அளவுல நல்லா நல்ல பொய் சொல்லாம சொல்லணும். இங்க ஒரு நிமிஷம் நின்னு. நீ வச்சது விசட்டி தின்னாலா? இதுதான் ரசம். செமையா இருக்கு. பிரியாவோட ஃபேவரட்டே ரசம் தான். 5 மாசம் ரசத்துல உயிர் நான் 3 வேளையும் ரசம் தான் சாப்பிட்டு வேற எதுவுமே சாப்பிட கன்ஃபார்ம் ஆன அப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாதுங்க. சாப்பிட மாட்டேன். ரசம் மட்டும்தான். ரசம் சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிடவே முடியாது. பிரியா நெய்யே ஊத்த மாட்டா. நெய்யே காய்க்க இங்க இருங்க, சக்கரை பொங்கலுக்கு நெய் ஊத்தினாவே ஊத்த மாட்டா. அது நல்லது. குழந்தைங்க ஊத்துறது கொடுத்துருங்கம்மா, நான் சாப்பிட மாட்டேன். ஊத்துறது வந்து நல்லது. அவளை டெய்லி டிஃபன் பாக்ஸ்ல டெய்லி தோசை என்னன்னா அது பிடிக்குமா? வாமா கொஞ்சம் இவங்க ரிட்டையர் மட்டும் தான் நினைக்காதீங்க. இவங்களுக்கு பாப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, தூங்கிட்டா. அவங்க டெய்லி காலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா எழுந்திரிச்சு ஸ்கூல் போயிடுவாங்க. சிபிஎஸ்ல படிக்கிறதுனால இன்னைக்கு ரெஸ்ட் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப விளையாடி ஃப்ரீயா கூப்பிடுவோம். ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரசம் ரெடி. முடியாது. நாங்க சமைச்சு குடுக்குறோம், அத கழுவி வைக்கிறதுக்கு உனக்கு என்னமா கஷ்டம்? மாமா பாரு, அந்த ஒரு கரண்டியவே நம்ம இதுலதான் பார்த்தோம், இதுலதான் எடுத்தோம்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த கரண்டி எடுத்ததுல வரைக்கும். இவர் அப்படி கிடையாது. அந்த கரண்டி எங்கேயாவது வச்சுட்டா உடனே இந்த கரண்டி தூக்குவாரு. போதுமா? நீ பண்ற மட்டன் குழம்பு பாரு. இங்க வா மட்டன் குழம்பு பாருவா எப்படி செய்யறாங்கன்னு. வா. எனக்கு மட்டன் குழம்பு வைக்கல. மட்டன் குழம்பு காய் தாளிக்கிறதுக்கு அது கரையேன். அது என்னது? பிரியா என்ன கேக்குறாங்க பாரு. அது இது சாந்து தேங்காய் மசாலா மசாலா கரை ஊத்த முடியாதுல்ல. கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே கரைக்க சொல்றாரு. அப்படி சொல்லுங்க. நீங்க வராது பாப்பா, அடுப்படிக்கல வராதாங்க. நாங்களே பாவம் இவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. இல்ல எங்க அவங்ககிட்ட சொல்லாது இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்து காய்ச்சி கொடுக்கணுங்கிறது வந்து நம்ம அகராதியிலே கிடையாது. நம்ம எல்லாம் அப்படியே அப்படியே டைரக்டா வலிச்சு வலிச்சு உள்ள போட்டோமா, அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளவு வேணுமோ பாத்துமா ஊத்தணுமா அப்படின்னு இருப்போம். பாப்பா ஆமா, தண்ணி இருக்கு. அதுக்கு போறேன்னா போடலாம், நான் கொஞ்சம் போடுவேன். சரியா? போடுங்க. ஃபர்ஸ்ட் மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துட்டா பாத்தீங்கன்னா மட்டன் என்னென்ன சேர்க்கறாங்கன்னு பாத்தீங்க. கரெக்டியா? சும்மா லைட்டா கரெக்ட். அரைச்சு வச்ச மசாலா வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே கரைச்சுக்கிறாங்க. ஒண்ணும் பண்ணாது. நான் ஒன்னதான் கரெக்ட். எண்ணெயே ஊத்தல, எடுத்து ஊத்துங்க. போதும். கடுகு போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் அந்த போட்டு வரமிளகா போட்டதுக்கு அப்புறம் அந்த அரைச்ச மசாலா ஊத்திட்டாங்க. இந்த பக்கம் ஊத்துங்க. இங்க இருக்கு, அந்த மசாலா சாப்பிட மாட்டேன். இதுலயே ஒரு ஸ்பூன் ஊத்திடுங்க. நான் சாப்பிட மாட்டேன். அவ்வளவு மசாலா கலந்துட்டு சாப்பிடவே மாட்டான். சும்மா 2 ஸ்பூன் மட்டும் சோத்துக்கு பேசஞ்சு சாப்பிடுவா. பரவாயில்ல, உப்பு போட்டுக்குவா. அப்படியே குடிப்பாப்லையா? அப்படியே சாப்பிட்டுக்காவ. சோத்துக்கு அப்படியே ஊத்தி சாப்பிட்டு அப்படியே குடிக்க சொல்ல நல்லா இருக்கு. குடிச்சு ஓகே போதும் அவளுக்கு. அவ்வளவுதான் போதும். குடிக்க சொல்ல நல்லா இருக்கு டேஸ்ட். நானு மசாலா பிரியா இந்த சூப்பு சூப்பு தான் போர்சன். இந்த உனக்கு தான் போருமா. மட்டன் வாசனை மட்டன் குழம்பு ரெடி.
இதெல்லாம் போடுறதுக்கு இந்த இதுக்கு வந்துடணும். அவ்வளோ சூடு இல்லை. இப்பதான் ஊத்திட்டாரு, பயப்படாம சாப்பிடு. ஆ. ஓ அதான் நல்லா இருக்கு பிரியா. சூப்பரா இருக்குதா? அவ்வளோதான். மட்டன் குழம்பு ரெடி, சாப்பாடு பக்கத்துல விசில் வந்து சாப்பாடு ரெடி. சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்றோம். மட்டன் குழம்புங்க. ஆமாங்க, நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? ஏய், எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிட்டியா? கொண்டைய வித்தியாசமா போட்ட பத்தாது, குழம்பு கொஞ்சம் வித்தியாசமா கத்துக்கணும், சரியா? இந்த vlog நான் அப்லோட் பண்ணுவேன்ல, பாத்துட்டு சொல்றேன். ஓ, இந்த விழாக்க பார்த்து நீயே செஞ்சுக்கிறீங்கயா? ஓகே ஓகே. யாரு செய்யறாங்களோ இல்ல, நான் தான் செய்வேன். ரசம், மட்டன் குழம்பு. ரசம் கண்டிப்பா ட்ரை பண்ணிடுவேன். ரசம் ஜம்முன்னு இருந்துச்சா? சூடா ஊத்தி விட்டாரு. சரி. ஒன்னாகாது விடு. ஃபைனல் டச்சா வந்து பாத்தீங்கன்னா பெப்பர் கொஞ்சம் இடிச்சு கடைசியா போடுறது. இந்த காட்டம், அந்த சளிக்கெல்லாம் இப்படிதான் போடணும். உடம்பு பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் தூள் போட்டா முடிஞ்சிச்சு. மட்டன் குழம்பு மனம் வருதா? டக்கு 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 டக்குன்னு ஆச்சு. ஆளுங்க பக்கத்துல எல்லாம் இன்னும் சீக்கிரம் ஆயிரும் இல்லைங்களா? நம்ம எல்லாம் இருக்கிறதுனாலதான். இல்லைன்னா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருப்பீங்க. அதான் செய்யற ஸ்பீட்லயே தெரியுதே. நானெல்லாம் வெங்காயம் இறக்கணும்னா அது ஒரு 5 நிமிஷம், இது ஒரு 5 நிமிஷம், எல்லாம் ஓவர்சல் பண்ணி அதுக்கப்புறம் தான் செய்வோம். கடைசியா பெப்பர் தூள் ஆட் பண்ணி குழம்பு ஃபினிஷ் பண்ணியாச்சு. கலர் தெரியுது பாருங்க, மட்டன் குழம்பு கலரு. சுத்து குழம்பு கொஞ்சம் போட சொன்னேன், நல்லா இருக்குங்க டேஸ்ட். கொஞ்சம் கொழுப்பு இருக்கணும், அப்பதான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட் வரும். நாங்க கொழுப்பே வாங்க மாட்டோம், அவ வாங்கவே விட மாட்டோம். இது எதுக்கு வாங்கிட்டு வந்த அப்படிம்பாங்க. கொஞ்சமா இருக்கணும், அப்பதான் அந்த குழம்பு வந்து நல்லா அந்த இருக்கும். டேஸ்ட். வாங்க, குழம்பு சாப்பாடு எல்லாமே ரெடி. இன்னும் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு தான் அவர் சொல்ற மாதிரி எடுக்க சொல்றாரு, அந்த மாதிரி சிக்கன் மட்டன் எடுங்கன்னு. அதான் சொல்றாரு, மட்டன் குழம்பு குழம்பு நல்லா சொன்ன காரணம் தான் வச்சிருது. நல்லா நிறைய வச்சு. தேங்காய் எதுவும் போகல, நெஞ்சல் தெரியாது. நான் சாப்பிட்டோம். குழம்பு சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. மாமா தான் செஞ்சாங்க அப்படிங்கிற சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு சித்தே போய் படுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நேத்து ஃபுல்லா கொஞ்சம் டிராவல்லயே இருந்தனால ரொம்ப ஒரு மாதிரி கேராவே இருக்கு எனக்கு. எனக்கு நம்மளுக்கு இன்னைக்கு இன்னொரு ஒரு ஒர்க் இருக்கு. ஒர்க்குனா வரிசேந்திரன் கும்பிடுறாங்க. அது அங்கேயும் வந்து போகணும். கொஞ்ச நேரம் சித்தே படுத்துட்டு குளிச்சு கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இதுக்கு போய்க்கலாம். சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்ல இதுதான். மாமா செஞ்சாங்க. சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சுட்டு நம்ம வந்து நம்ம வேலைக்கு வந்து நம்ம கிளம்பிக்கலாம். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக ஏதாவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்புன்னு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. பை டாடா.